டான் போஸ்கோ வழிகாட்டி. அனைவருக்கும் வணக்கம். டான் போஸ்கோ வழிகாட்டி இளையோருக்கும் மாணவருக்குமான வழிகாட்டி. டான் போஸ்கோ வழிகாட்டி இஸ் a சென்டர் ஃபார் கரியர் கைடன்ஸ், ட்ரைனிங் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். 1997 இப்போ 2024 வரைக்குமே 27 ஆண்டுகளாய் இந்த இளைஞர் பணியையும் மாணவர் பணியையும் செய்து வருகிறது. இந்த 28வது ஆண்டிலே இந்த பணிகளை இளையோருக்காகவும் மாணவருக்காகவும் பல்வேறு விதங்களில் செய்து கொண்டு வருகிறோம். ஸோ இந்த ஒரு காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி உதவித்தொகை. ஸோ நிறைய ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் பற்றி நிறைய வீடியோஸ் ப்ரீவியஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போவும் ஒரு சில கல்வி உதவித்தொகைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம காணொலிக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ துளசி தந்தி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25. ஸ்ரீ துளசி தந்தி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு buddyforstudy.com. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ருதி துளசி தந்தி ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கும்போது சக்தி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட், மெயினாக கேர்ள்ஸுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, சக்தி ஃபார் கிளாஸ் 9. அதுக்கப்புறம் உதான் ஃபார் பிஇ பிடெக் அண்ட் டிப்ளமோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். உதான் ஃபார் பிஇ பிடெக் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்ரீ துளசி தந்தி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்காலர்ஷிப் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் ரூபாய் 6000 அதிகபட்சமாக 1,20,000 ரூபாய் வரைக்குமே அந்த ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்ரீ துளசி தந்தி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ண கடைசி நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டிசம்பர் 2024. 10 டிசம்பர் 2024 இதற்கான ஒரு இறுதி நாளாக இருக்கிறது. ஸோ அந்த நாட்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்ரீ துளசி தந்தி ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான இந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இதை யார் கொடுக்குறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுஸ்லான் குரூப் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஸ்ரீ துளசி தந்தி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அந்த 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல ஸ்ரீ துளசி தந்தி சக்தி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் கிளாஸ் 9 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 9ஆம் வகுப்பு படிக்கின்ற, இந்த வருடம் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற பெண் பிள்ளைகள் இதற்கு எலிஜிபிள். ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கேர்ள்ஸ் கரண்ட்லி ஸ்டடிங் இன் கிளாஸ் 9. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வருடம் அவர்கள் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்க வேண்டும். அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம், ஃபேமிலி இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 லட்சத்திற்கு உள்ளாக இருக்க வேண்டும். அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப ஆண்டு வருமானம் 6 லட்சம் ரூபாய்க்கு உள்ளாக இருக்க வேண்டும். ஸோ இவங்க ஓப்பன் டு இந்தியன் நேஷ்னல் கேர்ள்ஸ், ஸோ இந்திய நாட்டை சேர்ந்த பெண்கள், அதிலும் குறிப்பாக ரெகக்னைஸ்டு ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு, கர்நாடகா, டாமன் அண்ட் புதுச்சேரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாநிலங்களைச் சேர்ந்த பெண் பிள்ளைகள் 9ஆம் வகுப்பு படிக்கிறவர்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவிகளும் இதற்கு அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் 6000 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இந்த 2 வருடங்களுக்கு, ஒரு வருடத்திற்கு 6000 என 2 வருடங்கள் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ சில்ட்ரன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் பட்டி ஃபார் ஸ்டடி இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதே போல் உங்களுடைய அகடமிக் எக்ஸ்பென்சஸ், டியூஷன் ஃபீஸ், புக்ஸ், ஸ்டேஷ்னரி, ட்ராவல், லேப்டாப்ஸ்க்கு நீங்கள் இந்த தொகையை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இது கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அட்ரஸ், ஆதார் கார்டு, கரண்ட் இயர் அட்மிஷன் ப்ரூஃப், ஃபீ ரெசிப்டாக இருக்கலாம், அட்மிஷன் லெட்டராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட், ஐடி கார்டு, இந்த மாதிரி விஷயங்களை அட்மிஷன் ப்ரூஃபாக கொடுக்கலாம். ஸோ மார்க் ஷீட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர், ஸோ 8ஆம் வகுப்பு நீங்கள் படித்த அதனுடைய மார்க் ஷீட். ஸோ 10th 12th 11th மார்க் ஷீட் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஒரு மார்க் ஷீட்டாக நீங்கள் ஸ்கூலில் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ஒரு மார்க் ஷீட் நீங்கள் சப்மிட் பண்ணணும், 8th ஸ்டாண்டர்டுடையது. அதே போல் ஃபேமிலியோட இன்கம் ப்ரூஃப், ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் வாங்கியிருக்கலாம், இல்லை நீங்கள் சேலரி ஸ்லிப் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஸோ அந்த டீட்டெயில்ஸை உங்களுடைய ஃபேமிலி இன்கம் ப்ரூஃபாக நீங்கள் கொடுக்கலாம். அதே போல் பிலோ பாவர்ட்டி லைன், பிபிஎல் ஆர் ரேஷன் கார்டு, ஸோ இதுவும் நீங்கள் ஒரு
இன்கம் ப்ரூஃபாக வந்து கொடுக்க முடியும். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட். ஸோ யார் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுறாங்களோ, எந்த கேர்ள் ஸ்டூடெண்ட், ஸோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதே போல் பாஸ்போர்ட் சைஸ்ட் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மெயினான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாஃப்ட் காப்பியாக வச்சுட்டு ஸோ buddyforstudy.comல அப்ளை நவ் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். மெயில் ஐடி, மொபைல் ஆர் கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிட்ட பிறகு ஸ்ரீ துல்சி தந்தி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 24-25 ஸோ இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ தொடர்ந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜெனரேட் ஆகிடும். ஸோ அங்கேருந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ஃபைனலாக நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஓகே கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவியூ பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ஸ்ரீ துல்சி தந்தி சக்தி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் கிளாஸ் 9 கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது அப்ளை ஆகிடும். ஸோ இதே ஃபார்மேட்டு தான் அடுத்து வரக்கூடிய ஸ்ரீ துல்சி தந்தி உதான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ உதான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விதங்களில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ், அதிலும் குறிப்பாக பிஇ பிடெக் படிக்கக்கூடிய, டிகிரி படிக்கக்கூடிய, கரண்ட் இயர் ஃபஸ்ட் இயரில் என்ரோல் ஆகிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது கொடுக்குறாங்க. ஸோ கிளாஸ் 9 மட்டும்தான் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த உதான் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே நீங்கள் வந்து எலிஜிபிள். இந்த உதான் ஸ்காலர்ஷிப் ஒன்று வந்து பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிகிரி ஃபஸ்ட் இயர், தென் டிப்ளமோ என்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்ரீ துல்சி தந்தி உதான் ஸ்காலர்ஷிப் ஃபார் பிஇ பிடெக் அண்ட் டிப்ளமோ என்ஜினியரிங். ஸோ இவங்களுக்கான என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கரண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் நீங்கள் பிஓ பிடெக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அதே போல் கிளாஸ் 10 and 12 பார்த்தீங்கன்னு சொன்னால் 50% மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? 50% மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களுடைய ஃபேமிலி இன்கம் 6 லட்சம் ரூபாய்க்கும் உள்ளாக இருக்க வேண்டும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாடு, கர்நாடகா, டாமன் அண்ட் புதுச்சேரி, ஸோ இந்த மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அவங்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பிஇ பிடெக் படிச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? 1,20,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுடைய அகாடமிக் எக்ஸ்பென்சஸ், டியூஷன் ஃபீஸ், புக்ஸ், ஸ்டேஷ்னரிஸ், லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதார் கார்டு, ஸோ அட்மிஷன் ப்ரூஃப்காக ஃபீ ரெசிப்ட், அதுக்கப்புறம் மார்க் ஷீட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயரோட மார்க் ஷீட் அண்ட் கிளாஸ் 10 and 12 மார்க் ஷீட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப், அதிலும் குறிப்பாக நீங்கள் பிலோ பாவர்ட்டி லைன் அண்ட் ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதையும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் ஆர் பேரண்ட். ஸோ சப்போஸ் அப்ளிகண்ட் இது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேரண்ட்டோடதும் கொடுக்கலாம். தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஇ பிடெக் படிக்கிறவங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்ளமோ என்ஜினியரிங் படிக்கிறாங்க, என்ஜினியரிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் டிப்ளமோ படிப்புகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ அவங்களும் 50% மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் 10th and 12th. 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானமாக இருக்கலாம். ஸோ இந்த மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, டாமன் அண்ட் புதுச்சேரி இந்த இடத்தை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக 60,000 rupees வந்து பெர் இயர் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் 3 வருஷம் படிச்சிங்கன்னு சொன்னால் அதாவது முதல் வருஷத்துலேருந்து 3 வருடங்கள் அல்லது 2 வருடங்கள் உங்களுக்கு இந்த உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. உங்களுடைய ஆதார் கார்டு, ஃபீ ரெசிப்ட், தென் மார்க் ஷீட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர், கிளாஸ் 10 and 12 மார்க் ஷீட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சாஃப்ட் காப்பி டாக்குமெண்ட்டாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லைனா பேரண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த buddyforstudy.com ஸோ இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் இல்லைனா கூகுள் அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ரீ துல்சி தந்தி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இதில் நீங்கள் உங்களோட என்ரோல் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்க, ப்ராசஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதை முடிச்சுட்டு உங்களுடைய நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே ஓகே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதை ப்ரிவியூ பண்ணிவிட்டு
தென் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு ப்ராசஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய மெயில் மூலமாகவோ இல்லை மொபைல் மூலமாகவோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஸ்ருதி துல்சி தந்தி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2024-25 பெறுவதற்கான இறுதி நாள், அதை அப்ளை பண்ணுறதுக்கான இறுதி நாள் என்னன்னு பார்க்கும்போது 10 டிசம்பர் 2024. 10 டிசம்பர் 2024 இதற்கான இறுதி நாளாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு ஸ்ரீ துல்சி தந்தி ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் உங்களுக்கு என்ரோல் பண்ணுங்கள். இதற்கு தகுதியான மாணவிகள், இளையோர் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் எதிர்கால வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.